இந்த ஸ்மோக் வரது இதை வச்சுலாம் கண்டுபிடிக்கலாம். வேற என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி இன்ஜின் சீசர் ஆகிறதுக்கு முன்னாடி? இன்ஜின் சீசர் ஆகிறதுக்கு சிம்டம்ஸ்ன்றதை விட இன்ஜின் சீசருக்கான காரணத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா ஒன்றுத்துக்கும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், இன்ஜின் வந்து ஒரு இன்ஜினை சுற்றி நம்ம உடம்புல எப்படி பிளட் ஃப்ளோ ஆகுதோ அப்படி ஃபுல்லாகவே ஆயில் ஃப்ளோ ஆகும். அதை கூல் பண்ணுறது, அதை லூப்ரிகேட் பண்ணுறது, அதை உயிரோடு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட வேலை தான். ஸோ அந்த ஆயில் வந்து கம்மியாக இருந்துச்சு, இல்லை ஆயில் பம்பில் ஒர்ஸ்ட் கேஸில் உங்கள் ஆயில் பம்ப் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து டர்ட் அடைச்சிருந்துச்சு, அழுக்கு அடைச்சிருந்துச்சு, எப்படியோ உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் சீஷர் வந்து நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருந்திருக்கும், வண்டி வந்து மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் போரும் பிஸ்டனும் உரசிக்கிட்டே இருந்திருக்கும், தேய ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு வந்து பெருசாக ஆயில் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதை மறுபடியும் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்கள்ல, அப்போ தான் ஸ்மோக் அடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, மெயினாக அப்போ தான் அடிக்க ஆரம்பிக்கும்.